வணக்கம். 2026 ஐஐடி, என்ஐடி, ட்ரிபிள் ஐடி, ஜிஎஃப்டிஐ போன்ற மிகப்பெரிய தேசிய கல்வி நிறுவனங்களில் படிக்கணும்னு நிறைய மாணவர்கள் ஜேஇ மெயின்ஸ், ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம்லாம் எழுதிட்டு பயங்கரமாக ஜோசா கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கான நேரம் வந்துவிட்டது. குறிப்பாக ஜோசா கவுன்சிலிங்கான அந்த டேட்டு, பிஸ்னஸ் ரூல்ஸு எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப முக்கியமாக இதில் பல மாணவர்கள் நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இந்த ஜோசா கவுன்சிலிங் எப்படி தான் சார் நடக்கும், எந்தெந்த டேட்டில் நம்ம என்னென்னலாம் பண்ணணும், சுத்தமாக எங்களுக்கு புரியலை சார், கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நாங்கள் இதெல்லாம் பண்ணி கரெக்டாக ஐஐடி, என்ஐடி, ட்ரிபிள் ஐடி, ஜிஎஃப்டியில் எங்கேயோ ஒரு இடத்துல சீட்டை வாங்கிட்டு நாங்கள் போயிடலான்னு இருக்கோம் சார், கொஞ்சம் தெளிவாக எல்லாத்தையும் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கவங்க நீங்கள் நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய மாணவர்களுக்கு ஜேஇ மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேங்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ், ஜேஇ அட்வான்ஸோட ரிசல்ட்டும் வந்துருச்சு, அதில் நல்ல ரேங்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ போய் சேர்ந்துரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ மெயினான டாபிக் நமக்கு ஜோசா கவுன்சிலிங்கான அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ஜூன் 2ஆம் தேதி இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஜூன் 11ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் நடக்க போகுது. இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் தான் மிகப்பெரிய ட்விஸ்டே. ஏன்னா இந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீட் அக்செப்டன்சி ஃபீஸு, அப்புறம் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் உள்ளே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அட்மிஷன்லாம் வாங்கின பிறகு பார்சியல் அட்மிஷன் ஃபீஸ்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி குழப்புற மாதிரியே இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு புரிய வைக்கிறேன், தெளிவாக புரிய வைக்கிறேன். நீங்கள் ஜூன் 2ஆம் தேதி இன்னைக்கு ஈவினிங் 5 மணிலேருந்து ஜூன் 11ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் எப்படியெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறீங்களோ, ஐஐடி, என்ஐடி, ட்ரிபிள் ஐடி, ஜிஎஃப்டிஐ போன்ற அந்த எந்தெந்த கேம்பஸில் எந்தெந்த பிரான்ச் வேணும்னு நீங்கள் எப்படி ஆர்டராக வைக்க போகிறீங்களோ அதுதான் உங்களுடைய தலையெழுத்தே மாற்ற போகுது. நீங்கள் எந்த காலேஜுக்கு போக போகிறீங்கிறத தெளிவாக எல்லாத்தையும் இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். குறிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு டைம் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறோம். பல மாட்டியெல்லாம் பண்ண போகிறதில்ல. ஒரு வாட்டி பண்ணலாம், அடுத்த வாட்டி பண்ணணும், அடுத்த வாட்டி பண்ணணும்லாம் இல்லை, ஒரே டைம் தான். ஜூன் 2 முதல் ஜூன் 11ஆம் தேதி வரைக்கும் தான் சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ பார்க்கலாமா? இப்போ மாணவர்களே, என்னுடைய எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஜேஇ மெயின்ஸில் நிறைய பேர் நல்ல ரேங்க் எடுத்திருப்பீங்க, ஜேஇ அட்வான்ஸில் இப்போ நல்ல ரேங்க் எடுத்திருப்பீங்க. இப்போ என்னென்ன விஷயம்னா, நமக்கு ஜூன் 1ஆம் தேதி அட்வான்ஸோட ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ ஜூன் 2ஆம் தேதி இன்னைக்கு ஈவினிங் 5 மணிலேருந்து சாய்ஸ் ஃபில்லிங் நடக்க போகுது. என்ன சார் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 2ஆம் தேதி இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஜோசாவுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அது என்ன சார் பெரிய கஷ்டமான வேலையான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஜேஇ மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேங்க் எல்லாம் பார்த்தீங்களா, அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, அது மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் போதும். எந்த ஒரு பணமும் தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இன்னையிலேருந்தே சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணையில் உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்லாம் உள்ளே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் தேவையில்லை. ஸோ இப்போ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த ப்ராசஸ் தான் பெரிய ப்ராசஸ். அதாவது நமக்கு இந்த டைம்லையே, இந்த ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து ஜூன் 11ஆம் தேதிக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே பாருங்க போட்டிருக்காங்க, ப்ரீ பேமெண்ட் ஆஃப் த ஜோசா சீட் அக்செப்டன்சி ஃபீஸு, ப்ரீ அப்லோட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா சீட் அக்செப்டன்சி ஃபீஸையும் நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்டையும் இப்போவே ஜூன் 2லேருந்து ஜூன் 11ஆம் தேதிக்குள்ளேயே நீங்கள் உள்ளே அப்லோட் பண்ணலாம். இல்லை சீட்டு கிடைச்சதுக்கப்புறமும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம், பேமெண்ட்டையும் பே பண்ணலாம். எவ்வளோ சார் சீட் அக்செப்டன்சி ஃபீஸா, எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் அதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், தெளிவாக பாருங்கள். என்னென்னா நமக்கு மெயினான விஷயம், இந்த சீட் அக்செப்டன்சி ஃபீஸு எவ்வளோ, 15,000 ரூபாய். 15,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இந்த கேட்டகிரிக்கெலாம், மற்றவங்க எல்லாத்துக்கும் 30,000 ரூபாய். இந்த பேமெண்ட் எதுக்கு சார் நம்ம பே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு என்ஐடியில் ஒரு சீட்டு கிடைச்சிருச்சு, கிடைச்சதுக்கப்புறம் அதை நான் தக்க வச்சுக்கணும், எனக்கு அது வேணும் அப்படின்னு நான் தக்க வச்சுக்கணும். இல்லை சார் எனக்கு வேணான்னா இன்னொரு ஆள் வாங்கிட்டு போயிடுவாங்க அதை. அதனால நீங்கள் சீட் அக்செப்டன்சி ஃபீஸாக ஒரு பே பண்ணி உங்களோட சீட்டை நீங்கள் உறுதிப்படுத்தி வாங்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன். இதில் நீங்கள் கேட்கலாம், சார் இவ்வளோ பேமெண்ட் பண்ண போகிறோம், இந்த பேமெண்ட் எல்லாமே எப்படி சார் நமக்கு காலேஜில் போய் ஜாயின் பண்ணையில் ஏதாவது கம்மி பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, இதில் ஜோசா ப்ராசஸிங் சார்ஜாக ஒரு 5,000 ரூபா மட்டும் உங்களுக்கு கேட்குறாங்க. மற்றபடி மற்ற ஃபீஸ் எல்லாமே நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்கள அந்த அட்மிஷன் ஃபீஸில் அதை வந்து அவங்க கழிச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறதான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகே, இது எப்படி சார் பே பண்ணுறேன்னா, டெபிட் கார்டு, யூபிஐ, அதுக்கப்புறம் நெட் பேங்கிங்கு, சலான், எது மூலியமாக வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பே பண்ணிக்கலாம். முடிஞ்சிருச்சா? இப்போ இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த டாபிக், மெயினான டாபிக் என்னென்னா, நீங்கள் கேட்கலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம ரெடியாக வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அதை இந்த ஜூன் 2லேருந்து ஜூன் 11ஆம் தேதிக்குள்ளேயே இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் உள்ள அப்லோட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களோட 10th மார்க் ஷீட்டோ இல்லாட்டி ஆதார் கார்டோ இல்லாட்டி டேட் ஆஃப் பர்த்தோ இதில் ஏதோ ஒன்று நீங்கள் ரெடியாக வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய 12th மார்க் ஷீட் கம்பல்சரி உங்களுக்கு தேவை. அட்மிட் கார்டு, ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுனீங்களா, அதில் அட்மிட் கார்டு வந்துச்சுல, அந்த அட்மிட் கார்டு. அதுக்கப்புறம் கேட்டகரி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியமானது, எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ். அதில் இந்த ஓபிசிக்கும் இடபிள்யூஎஸ்க்கும் ஏப்ரல் 1ஆம் தேதி 2026க்கு அப்புறம் வாங்கின சர்டிஃபிகேட் இப்போ கரண்ட்ல இருக்கணும். பழைய சர்டிஃபிகேட்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு எடுத்துக்க மாட்டாங்க, உங்களோட அட்மிஷனை கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதனால ஏப்ரல் 1 2026க்கு அப்புறம் வாங்கின சர்டிஃபிகேட் தான் ஓபிசிக்கும் இடபிள்யூஎஸ்க்கும் தேவை. அதுக்கப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேட் சார் நமக்கு தேவைன்னா, ரொம்ப முக்கியமாக இந்த இதுதாங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட். மெடிக்கல் சர்டிஃபிகேட் அனெக்சர் 7ல இருக்கு, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். மெடிக்கல் சர்டிஃபிகேட்னா ஒன்றும் கிடையாது, இதுலேயே இருக்குது அனெக்சர் 7ல. இதை நான் எல்லாமே இந்த பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். மெடிக்கல் சர்டிஃபிகேட்னா ரிஜிஸ்டர்டு டாக்டர் வந்து உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட இங்கே பாருங்க போட்டிருக்காங்க, உங்களுடைய பெயர், உங்களோட ஜெண்டர், நீங்கள் மேலா ஃபீமேலா, அதுக்கப்புறம் உங்களோட அந்த நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு அடையாளங்கள்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே உங்களோட ஹைட்டு, வெயிட்டு, பிளட் குரூப்பு, உங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் என்னென்னலாம் நடந்திருக்கு, எல்லா விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் ஃபில் பண்ணி விட்டு அவங்கள்ட்ட பக்கத்தில் ரிஜிஸ்டர்டு டாக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இதை இந்த டாக்குமெண்ட் என்ன பண்ணணும், நீங்கள் உள்ளே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதுதான் டாக்குமெண்ட், வேற எதுவும் தேவையில்ல. நீங்கள் கேட்கலாம், சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் முக்கியமாக இப்போ என்ன சொன்னீங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து சொன்னீங்களே சார், ஐஐடிக்கும் இதுதான் தேவையா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாம், இங்கே பாருங்க ஐஐடிக்கும் அதுதான் தேவை. முதல்ல காமிச்சது என்ஐடிக்கு, இதுக்குமே 10th மார்க் ஷீட், ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட்ல ஏதோ ஒன்று, 12th மார்க் ஷீட்டு, கேட்டகிரி சர்டிஃபிகேட் தேவை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலையுமே கேட்டிருக்காங்க, இதுலையுமே மெடிக்கல் சர்டிஃபிகேட் நமக்கு தேவைப்படும். ஓகேவா, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். புரிஞ்சிருச்சா? இப்போ இதெல்லாம் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ நம்ம மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங் டேட்டுக்கு வருவோம். இப்போ ஜூன் 2லேருந்து ஜூன் 11ஆம் தேதிக்குள்ளேயே நீங்கள் சீட் அக்செப்டன்சி ஃபீஸையோ இல்லை உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் இந்த டைம்லேயே நீங்கள் அப்லோட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இல்லை சார், நாங்கள் சும்மா சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் பண்ணிட்டு சீட்டு கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறோன்னா நீங்கள் அதுக்கப்புறம் கூட முடிவு எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ அதை பற்றி பார்ப்போம். இங்கே இந்த டைமில் ஒரு விஷயம் நடக்க போகுது, என்ன தெரியுமா? இங்கே பாருங்க, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு இருக்க போகிறாங்க எல்லாருமே. ஐஐடி, என்ஐடி, IIIT, ஜிஎஃப்டிஏ அவங்களுக்கு தேவையான பிரான்ச்சஸ்லாம் சாய்ஸில் வைப்பாங்க. அந்த சாய்ஸில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு தான் நான் வந்து நிறைய கைட் பண்ண போகிறேன். என்னன்னா, நீங்கள் வைக்கக்கூடிய ஆர்டர் வந்து ரொம்ப பிடிச்சதா இருக்கணும். 1 2 3 4 5ன்னு லயனான அந்த ஆர்டரு. என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நீங்கள் தப்பாக வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஏன் அப்படிங்கிறத நான் போக சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு மார்க் ஷீட் அலோகேஷன் 1 எப்போ வரப்போகுது? கரெக்டாக ஜூன் 8ஆம் தேதி வரப்போகுது. யாருக்கெல்லாம் வரப்போகுது? ஜூன் 7ஆம் தேதி நைட்டு 8 மணி வரைக்கும் யார் யாரெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஜூன் 8ஆம் தேதி திங்கட்கிழமை ரிசல்ட் வரப்போகுது. ஸோ அந்த சீட்டு நமக்கு உறுதியா சார்? இல்லை, அது சும்மா டென்டேட்டிவ், தற்காலிகமானது. இறுதியான சீட்டு இது கிடையாது. அடுத்து இப்போ ஜூன் 10ஆம் தேதி மார்க் ஷீட் அலோகேஷன் 2 வரப்போகுது. அது யார் யாருக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூன் 9ஆம் தேதி, அதாவது ஈவினிங் 5 மணி வரைக்கும் யார் யாரெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஜூன் 10ஆம் தேதி புதன்கிழமை மார்க் ஷீட் அலோகேஷன் 2 வரப்போகுது. அதுவும் நமக்கு உறுதியானதா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் உறுதியானது கிடையாது, அதுவுமே ஒரு டென்டேட்டிவ் தான். அப்போ கன்ஃபார்மான சீட்டு எப்போ தான் சார் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக வந்து அந்த நிறைய பேர் லாக் பண்ணிடலாம். இப்போனா ஜூன் 10ஆம் தேதியிலேயே அந்த சாய்ஸஸ்லாம் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணாமல் விட்டால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே லாக் ஆயிரும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு ஜூன் 11ஆம் தேதி ஈவினிங் 5 மணியோட சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியாது. அதனால ஜூன் 2 முதல் ஜூன் 11ஆம் தேதி வரைக்கும் தான் டைம். ஜூன் 11ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ள நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சிருங்க. ஓகே, இப்போ பண்ணி முடிச்சிட்டீங்க, எல்லாம் ஓவர். இப்போ என்னன்னா, இப்போ தான் ஆரம்பிக்குது, இப்போ தான் சீட் கிடைக்க போகுது. இப்போ நமக்கு ரவுண்டு 1ல முக்கியமாக சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கிடைக்க போகுது? கரெக்டாக இதில் வந்து இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் போகும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஜூன் 13ஆம் தேதி சனிக்கிழமை உங்களுக்கு சீட் அலோகேஷன் 1. ரவுண்டு 1ல் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணவங்களுக்கு சீட் அலாட் ஆகலாம். ரவுண்டு 1ல் அப்போ யாருக்கு சார் கிடைக்கும் அப்படின்னா, யாருக்கு வேணாலும் கிடைக்கலாம், யாருக்கு வேணாலும் கிடைக்காமலும் போகலாம். கிடைக்காம போச்சுன்னு வருத்தப்பட தேவையில்ல. அடுத்தடுத்த ரவுண்டை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கிடைச்சவங்க என்ன பண்ணணும், சீட்டு கிடைச்சவங்க என்ன பண்ணணும், அதுதான் இங்கே மேட்ரு. நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, சீட் அக்செப்டன்சி ஃபீஸு, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண சொன்னல,
நீங்கள் முன்னாடியே அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஜூன் 2லேருந்து ஜூன் 11ஆம் தேதிக்குள்ளே அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஒருவேளை நான் சீட்டு கிடைக்கட்டும், நான் அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னா இங்கே தான் மெயினான மேட்ரு. கொஞ்ச நாட்களுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஜூன் 13ஆம் தேதி உங்களுக்கு சீட் அலாட் ஆகுது, ஒரு சீட்டு கிடைச்சிருச்சு. அதை என்ன மாதிரி ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் முடிவெடுக்க போறீங்கிறதா மிக முக்கியமானது. அதுக்கு தான் இங்கே பாருங்க நான் வச்சிருக்கேன். இது மிக முக்கியமான பாயிண்ட். ஃப்ரீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஃப்ரீஸ். அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் என்ன? ஃப்ளோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அடுத்து ஸ்லைடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், இந்த 3ல என்ன ஆப்ஷன் கொடுக்க போறீங்க? தந்திரமான ஆப்ஷன். இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுடைய விஷயம் என்னன்னா, ஃப்ரீஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா இதுவே எனக்கு ஓகேப்பா, எனக்கு நல்ல நல்ல பிரான்ச்சை நல்ல கேம்பஸை கொடுத்துட்டீங்க, ஓகே நான் இதிலே படிச்சுக்கிறேன், இதுவே எனக்கு சந்தோஷமானது அப்படின்னா ஃப்ரீஸ். இதுக்கப்புறம் நான் எனக்கு எதுவுமே வேணாம், இதுவே ஓகேனா ஃப்ரீஸ்ன்னு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஃப்ளோட் அப்படின்னா என்ன? ஃப்ளோட்னா என்ன? ஃப்ளோட்னா இப்போ எனக்கு கிடைச்சதை நான் ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் கொடுத்ததுல நான் 10 சாய்ஸ் வச்சேன், 5வது சாய்ஸ் கிடைச்சிச்சு, இதை நான் ஓகே பண்ணிக்கிறேன். பட் இருந்தாலும் மேலே இருக்கக்கூடிய 4 சாய்ஸில் எது கிடைச்சாலும் நான் அதையும் நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறது ஃப்ளோட். உங்களுக்கு இப்போ 5வது சாய்ஸ் கிடைச்சிச்சுன்னா அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் அப்படியே பார்த்து அடுத்தடுத்த ரவுண்டில் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இப்போ 5வது நீங்கள் தற்காலிகமாக பணம் கட்டி நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிருவீங்க. மேலே இருக்கக்கூடிய 4ல் எது வேணாலும் கிடைக்கலாம். 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு, 4வது ரவுண்டு, 5வது ரவுண்டு, 6வது ரவுண்டில் எது வேணாலும் கிடைக்கலாம். நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இதுக்கு பேர் ஃப்ளோட். அடுத்த ஆப்ஷன் என்னன்னா ஸ்லைடு. ஸ்லைடுனா என்ன? இதுதான் மிக முக்கியமானதுங்க. என்னன்னா சில பேர் ஒரே கேம்பஸில் நிறையா பிரான்ச்சஸை கொடுத்துருப்பீங்க, நிறையா கோர்சஸை கொடுத்துருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு என்ஐடி திருச்சியிலேயே என்ஐடி திருச்சியே 5 சாய்ஸும் வச்சுட்டீங்க. ஆனால் என்ஐடி திருச்சியில் 5வது சாய்ஸ் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இதே கேம்பஸில் மேலே இருக்கக்கூடிய வேற கோர்ஸு இப்போ மாற்றி மாற்றி வைக்கையில் ஒரே கேம்பஸில் எனக்கு 5வது சாய்ஸ் கிடைச்சிச்சு, ஒரு என்ஐடி திருச்சியில் சிவில் இன்ஜினியரிங் கிடைச்சி போச்சு. நான் மேலே வந்து என்ஐடி திருச்சியிலேயே ட்ரிபிள் இ வச்சுருக்கேன், என்ஐடி திருச்சியிலேயே சிஎஸ்சி வச்சுருக்கேன் அப்படின்னா அப்போ மேலே உள்ளதில் இதே கேம்பஸில் எனக்கு வேற கோர்ஸ் இருந்தால் கொடுத்துருங்க, மேலே உள்ளதை கொடுத்துருங்க அப்படின்னா ஸ்லைடுங்கிற ஆப்ஷன். இதே கேம்பஸில் வேற கோர்ஸ் கொடுங்க, நான் வச்ச மேலே வச்சிருக்கக்கூடிய ஆர்டர்லன்னா ஸ்லைடுங்கிற ஆப்ஷன். புரிஞ்சிருச்சா? ஸ்லைடுனா என்ன? ஒரே கேம்பஸில் வேற ஒரு கோர்ஸ் நான் வச்சிருக்க கோர்ஸை மேலே உள்ளதை கொடுங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன? ஃப்ளோட்னா எனக்கு கிடைச்சது ஓகே, அதுக்கு மேலே உள்ளதில் ஏதாவது ஒன்று கொடுங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் அப்படின்னா இதுவே ஓகே அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரீஸ்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், அதுவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த ஃப்ளோட்டு கொடுக்க போகிறவங்க, அதுக்கப்புறம் இந்த ஸ்லைடு கொடுக்க போகிறவங்கலாம் அடுத்தடுத்த ரவுண்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சிச்சா? இப்போ வாங்க போகலாம். ரொம்ப ஏதோ பெரிய பாடம் நடத்துகிற மாதிரி இருக்குல்ல, ரொம்ப ஜாலியாக இருக்கும், அவ்வளோதான், பார்க்கலாம். இப்போது நீங்கள் இந்த டைமில் வந்து இந்த ஆப்ஷனை கொடுத்துருவீங்க. கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் இங்கே தான் பெரிய பஞ்சாயத்து. நீங்கள் முன்னாடியே சீட் அக்செப்டன்சி ஃபீஸு டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா ஜூன் 13ஆம் தேதியிலேருந்து ஜூன் 26 இந்த டயத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த ஃபீஸ் பேமெண்ட்டு டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜூன் 13லேருந்து ஜூன் 26ஆம் தேதிக்குள்ளே அதை பண்ணணும். ஜூன் 26ஆம் தேதி அந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க 1வது ரவுண்டுக்கு. ஜூன் 29ஆம் தேதி உங்களுக்கு அதில் அந்த ஃபீஸ் பே பண்ணுறதுல ஏதாவது இஷ்யூ இருக்கும், அதெல்லாம் நீங்கள் தீர்த்துக்கிறதுக்கான லாஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 29ஆம் தேதி தான். உங்களுக்கு மெயிலில் வந்து ஏதாவது ஒரு பேமெண்ட் பண்ணதில் ஏதாவது கொரி இருந்ததுன்னா அங்கேருந்தே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மெயிலில் அவங்களே இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது, நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் தப்பாக அப்லோட் பண்ணிட்டீங்க, உங்களோட பேமெண்ட்டில் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்லாம் உங்களுக்கு மெயிலில் அனுப்புவாங்க. நீங்கள் அந்த கொரிக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும், மெயிலே ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் 1வது ரவுண்டோட ப்ராசஸுங்க. இதே போல தான் அடுத்தடுத்த ரவுண்டும், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுதான் ஜோசா கவுன்சிலிங். இப்போது 1வது ரவுண்டில் நிறைய பேருக்கு சீட்டு கிடைச்சிருக்கலாம், கிடைக்காமையும் போயிருக்கலாம். அப்போ 2வது ரவுண்டில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2வது ரவுண்டோட சீட்டு அலோகேஷன் என்னைக்கு நடக்குது? ஜூன் 30ஆம் தேதி நமக்கு ரவுண்டு 2ஓட சீட் அலோகேஷன். ஒருவேளை 1வது ரவுண்டில் சீட்டு கிடைக்காம போனவங்களுக்கு 2வது ரவுண்டில் கிடைக்கலாம். ஸோ அப்போ 2வது ரவுண்டில் கிடைக்கும். சில பேர் வேற மாதிரி ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்குமே 2வது ரவுண்டில் கிடைக்கலாம், ஏதாவது மாறி கூட கிடைக்கலாம். ஸோ அப்போ 2வது ரவுண்டில் சீட் அலோகேஷன் நடக்கும். அதே போல் 2வது ரவுண்டில் அந்த ஃபீஸ் பே பண்ணுறது, டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுறது, அந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கான இது வந்து ஜூன் 30ஆம் தேதியிலேருந்து ஜூலை 3ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு ஜூலை 3, ஏதாவது ஜூலை 4 வரைக்கும் கொடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம்
இதுல வித்ட்ரால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுதான் மிக முக்கியமானது. 1வது ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சவங்க எனக்கு இந்த கேம்பஸ் இந்த காலேஜே வேணாம், நான் வெளியில போயிடுறேன், ஜோசா கவுன்சிலிங்கை விட்டு வெளியில போயிடுறேன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வெளியில போகலாம். நீங்க ஆட்டோமேட்டிக்கா வெளியில போகலாம். இங்க பாருங்க என்ன போட்டிருக்காங்க, வித்ட்ரால் ஆஃப் சீட்டு எக்ஸிட் ஃப்ரம் சீட் அலோகேஷன் ப்ராசஸ். நீங்க ரவுண்டு 2ல இருந்து வெளியில போயிடலாம். இப்போ ரவுண்டு 1ல ஒன்று கிடைச்சிச்சு, ஆனால் எனக்கு பிடிக்கல, அந்த நான் கட்டின பணத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க, எனக்கு வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் வெளியில் போகலாம். ஸோ அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைம் ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூலை 3ஆம் தேதிக்குள்ளே வெளியில் போகிறதுனா நம்ம போய்க்கலாம். இந்த டைமில் நம்ம வெளியில் போய்க்கணும். ஓகே, இந்த ரவுண்டில் நீங்கள் வெளியில் போகிறதுனாலும் போகலாம். ஸோ அது உங்களோட விருப்பமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரி, இந்த வித்ட்ரால் கொரி இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறதுக்கு ஜூலை 5ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இதோட இந்த 2வது ரவுண்டு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. சார் வித்ட்ரால் பண்ணுறதுக்கு ஒருவேளை நாங்கள் வெளியில் போகிறதுக்கு என்ன மாதிரி சார், என்னென்ன பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான சொல்யூஷன் நம்மகிட்ட இருக்குது. என்னென்னா, ஸோ நீங்கள் வெளியில் போகிறதுக்கான ஆப்ஷன், ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால வெளியில் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஃபார்ம் இருக்குது அனெக்சர் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை உள்ளே அப்லோட் பண்ணணும். எதுக்காக வெளியில் போகிறீங்களோ, உங்களோட பெயர், எந்த இன்ஸ்டியூட்டில் எந்த பிரான்ச் கிடச்சிச்சு, எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்து நீங்கள் வெளியில் போய்க்கலாம். ஸோ எக்ஸிட் ஆகி நீங்கள் வெளியில் போகிறதுக்கும் ஆப்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதில் நம்ம வெளியில் போனோம்னா ஏதாவது பணம், நம்ம கட்டின பணத்தை அந்த சீட் அக்செப்டன்சி ஃபீஸை வந்து மறுபடியும் கொடுத்துருவாங்களா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் கவனிக்க வேண்டியது. ஸோ இப்போ என்னன்னா, உங்களுக்கு 7000 ரூபா நீங்கள் சீட்டை வாங்கிட்டு வெளியில் போனீங்கன்னா 7000 ரூபா வந்து ப்ராசஸிங் சார்ஜா, ஜோசா வித்ட்ரால் ப்ராசஸிங் சார்ஜா 7000 ரூபா பிடிச்சது போக பேலன்ஸை அனுப்பிடுவாங்க. ஒருவேளை நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்து சீட்டே கிடைக்காம நடுவில் இந்த ரவுண்ட்லேயே நான் வெளில போகிறேன்ப்பா, எனக்கு சீட்டே கிடைக்கல, நான் வெளில போகிறேன் அப்படின்னா, உங்களோட ஜோசா கவுன்சிலிங்கோட அந்த ப்ராசஸிங் சார்ஜாக வந்து அந்த 5000 ரூபா மட்டும் பிடிச்சிட்டு உங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஓகேவா, புரிஞ்சிருச்சா? இதுதான் விஷயம். அடுத்து 2வது ரவுண்டு முடிஞ்சு 3வது ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா சீட் அலோகேஷன் கரெக்டாக ஜூலை 6ஆம் தேதி நடக்குது. ஜூலை 6ஆம் தேதி சீட் அலோகேஷன் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீஸ் பே பண்ணுறது, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு வாட்டியும் பண்ணலாம். அதுக்கு ஜூலை 6லேருந்து ஜூலை 8 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா, பேமெண்ட் இஷ்யூலாம் இருந்ததுன்னா ஜூலை 9ஆம் தேதி வரைக்கும் அதை கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுலேயுமே எக்ஸிட் ஆகி வெளியில் போகிறதுக்கு சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜூலை 7லேருந்து ஜூலை 8ஆம் தேதிக்குள்ளே எக்ஸிட் ஆகி வெளில போகிறதுனா போகலாம். அதில் இந்த எக்ஸிட் ஆகி வெளியில் போகிறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஜூலை 9ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அப்போ அடுத்து வந்து சீட்டே கிடைக்காம இருக்குன்னா அடுத்தடுத்த ரவுண்டில் கிடைக்க சான்ஸும் இருக்குது. இப்போ நம்ம கடைசியாக வந்து 4th ரவுண்டை பார்க்குறோம். 4th ரவுண்டு இன்னும் நிறைய ரவுண்ட் இருக்குது. 4th ரவுண்டோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 10ஆம் தேதி வரப்போது. வந்த பிறகு நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறது, டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுறது ஜூலை 10ஆம் தேதியிலேருந்து ஜூலை 13ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஜூலை 10 டு ஜூலை 13ஆம் தேதிக்குள்ளே அந்த எல்லாமே பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஜூலை 13ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட், அந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. அப்புறம் ஜூலை 14க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட்டில் ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அந்த ஈவினிங் 5 மணிக்குள்ளே. அதெல்லாம் டைமிங் போட்டிருக்காங்க பார்த்துங்க. அப்புறம் ஜூலை 11ஆம் தேதியிலேருந்து ஜூலை 14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் லாஸ்ட் ரவுண்ட் ஃபார் வித்ட்ரால் இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். நீங்கள் ஒருவேளை ஐஐடிலேயோ ஐஏஎஸ்லேயோ இதில் வந்து நீங்கள் சீட்டு வாங்கியிருந்தீங்கன்னா லாஸ்ட் ரவுண்ட் ஃபார் வித்ட்ரால் இதோட வெளியில் போயிடணும். அதுக்கப்புறம் வந்து நான் அதுக்கு அடுத்த ரவுண்டில் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் வெளியில் போக முடியாது. உங்களுக்கான ஃபைனல் ரவுண்டே 4வது ரவுண்டு. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் இதை மாற்றிட்டாங்க. போன வருஷம் 5வது ரவுண்டில் வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் 4வது ரவுண்ட்லேயே நீங்கள் இப்போவே வெளியில் போகணும். ஐஐடியில் சீட்டு வாங்கிட்டேன், ஐஏஎஸ்ல சீட்டு வாங்கிட்டேன் அப்படின்னா இப்போவே வெளியில் போகணுன்னா 4வது ரவுண்ட்லேயே வெளியில் போய்க்கலாம். ஓகே, புரிஞ்சிருச்சா? அந்த வெளியில் போகிறதுக்கு ஜூலை 11லேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அப்புறம் ஃபைனலாக வந்து அதை வித்ட்ரால் வந்து கொரியெல்லாம் இருந்ததுன்னா ஜூலை 5 வரைக்கும் நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக அடுத்ததாக பார்க்குறோம் என்னன்னா 5வது ரவுண்டு. இப்போ 5வது ரவுண்டுக்கு வந்தாச்சு. 5வது ரவுண்டோட டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 16ஆம் தேதி சீட் அலோகேஷன் ஃபைனல் ரவுண்டு. இதுதான் மொத்தம் 5 ரவுண்டாக தான் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதே நடக்குது. போன வாட்டியெல்லாம் 6 ரவுண்டு நடத்துனாங்க. பட் ஏன்னா இந்த வாட்டி 5 ரவுண்டு தான். இந்த 5வது ரவுண்டில் சீட் அலோகேஷன் வந்து கரெக்டாக ஜூலை 16ஆம் தேதி வருது. வந்த பிறகு ஜூலை 16ஆம் தேதியிலேருந்து ஜூலை 20ஆம் தேதிக்குள்ளே இந்த ஃபீஸ் பே பண்ணுறது, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஜூலை 20ஆம் தேதி நீங்கள் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. ஜூலை 21ஆம் தேதி மிக முக்கியமான நாள். அந்த ஃபீஸ் இஷ்யூ இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் சீட் அலோகேஷன் ஃபார் ஐஐடி ஐஏஎஸ் எண்டு. ஒருவேளை ஐஐடி என்ஐடிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 4வது ரவுண்ட்லேயே முடிஞ்சிடும். இருந்தாலும் 5வது ரவுண்டில் சீட் இருந்துச்சுன்னா ஒருவேளை கிடைக்கிறதுக்கான சான்ஸ், லாஸ்ட் சான்ஸ் இதுதான். இப்போ நீங்கள் எல்லாரும் கேட்கலாம், சார் 1வது ரவுண்ட்லேயும் கிடைக்கல,
2வது ரவுண்ட்லையும் கிடைக்கல, 3வது ரவுண்ட்லையும் கிடைக்கல, 4வது ரவுண்ட்லையும் கிடைக்கல, அதுக்கடுத்து 5வது ரவுண்ட்லையும் கிடைக்கல. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இங்கே தான் மெயினான பாயிண்ட். நீங்கள் சிசாப்னு ஒரு கவுன்சிலிங் நடக்கும், அதில் போய் கலந்துக்கிட்டு சீட்டு எடுத்து பார்க்கலாம். இப்போ என்னன்னா இதுவரைக்கும் சீட்டு கிடைச்ச மாணவர்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். இதுவரையிலும் உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருந்துச்சுன்னா இங்கே பாருங்க போட்டிருக்காங்க, என்ஐடியில் உங்களுக்கு வித்ட்ரால் ஆஃப் சீட் லாஸ்ட்டாக ஃபைனலாக வித்ட்ரால் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்ஐடியில் சீட்டு கிடைச்சிருக்கு, நான் வித்ட்ரால் பண்ணிக்கணும்னா அதுக்கு ஃபைனலாக வந்து ஜூலை 16லேருந்து ஜூலை 21 வரைக்கும் டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வித்ட்ரால் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக. ஸோ இதுதான் ஃபைனலாக நீங்கள் வெளியில் போகிறதுக்கான ஆப்ஷன் என்ஐடியில். சார் ஒருவேளை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சீட் கிடச்சிருச்சு, ஒரு கேம்பஸில் ஒரு பிரான்ச் கிடச்சிருச்சு, நான் ஜோசா கவுன்சிலிங்கை விட்டுட்டு சிசாப்பில் இன்னும் நல்ல சீட் இருந்தால் அங்கே போய் பார்க்கலாமான்னா தாராளமாக பார்க்கலாம். ஆனால் ஜோசாவில் நீங்கள் வாங்கின சீட்டு கேன்சல் ஆயிரும். நீங்கள் சிசாப் போனால் அந்த சீட்டு தான் உங்களுக்கு உறுதியானது. ஸோ அதனால் எது கிடைக்குதோ, இங்கே கிடைச்சது பிடிக்கலன்னா நீங்கள் சிசாப்பில் கூட போய் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது ஃபைனலாக இங்கே பாருங்கள், பார்சியல் அட்மிஷன் ஃபீஸாக ஒன்று பே பண்ணணும். அப்படின்னா என்ன சார் உங்களுக்கு ஒன்றும் புரியலை, ஏன்னா ஒரே பணமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் என்ஐடியில் சீட்டு கிடைச்சிருக்கோ அவங்க எல்லாமே பார்சியல் அட்மிஷன் ஃபீஸாக ஒரு பேமெண்ட் பண்ணணும். அது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், அதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து எல்லாருக்குமே வந்து 20,000 கிடையாது, எல்லாருக்குமே 45,000. ஆனால் இந்த எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இந்த கேட்டகரிக்கெல்லாம் 20,000 தான். மற்றவங்களுக்குலாம் 45,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவுமே இந்த பேமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்களா அங்கே அந்த அட்மிஷன் ஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பார்சியல் அட்மிஷன் ஃபீஸ் பெய்டு இஸ் நாட் ரீஃபண்டபிள். அது வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் கண்டிப்பாக இந்த காலேஜில் நான் ஜாயின் பண்ணிடுவேன், இந்த இன்ஸ்டியூட்டில் நான் ஜாயின் பண்ணிடுவேங்கிறதுக்கான ஒரு இதுதான். அதனால உங்களோட அந்த பார்சியல் அட்மிஷன் ஃபீஸ் வில் பி அட்ஜஸ்ட் அகேன்ஸ்ட் த இன்ஸ்டியூட் அட்மிஷன் ஃபீஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் இந்த பே பண்ணணும். பே பண்ணால் தான் என்ஐடி சீட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடச்சிச்சுன்னா அர்த்தம். ஓகே, இதுவுமே நீங்கள் டெபிட் கார்டு யூபிஐ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு எதில் வேணாலும். ஸோ இப்போ ஃபைனலாக இந்த டேட்டுக்கு வந்துட்டோங்க, இதோட முடிஞ்சு போச்சு எல்லாமே, ஓவர். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் எல்லாமே பண்ணி முடிச்சிங்கன்னா பார்சியல் அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா சிசாப் 2026 வெப்சைடு உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில்ஸ், இன்ஸ்டியூட் ரிப்போர்ட்டிங், அட்மிஷன் ப்ராசஸ், ஸ்பெஷல் ரவுண்டு, அதில் வந்து 2 ரவுண்டு 3 ரவுண்டுலாம் நடத்துவாங்க சிசாப்புக்கு. ஸோ இங்கே பணத்தெல்லாம் கட்டிட்டு நீங்கள் சிசாப்பில் இதை விட பெஸ்ட்டான காலேஜ் இருந்தால் அங்கே போய் ட்ரை பண்ணலாம். இது வரைக்கும் சீட்டே கிடைக்கலனா நீங்கள் சிசாப்பில் போய் கலந்துக்கிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம். உங்களுக்கு எதுவுமே தெரியல, எங்களுக்கு சுத்தமாக எதுவும் தெரியல சார், நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் எல்லாருக்குமே உதவி பண்ணுறோம். ஆனால் ஃப்ரீயாக பண்ணலை. எங்களோட ட்ரெண்டிங் தமிழ் கோபின்னு வெப்சைட்டுக்குள்ளே வாங்க. வந்தோடனே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேமெண்ட் வச்சுருக்கோம். எவ்வளவு? 5,000 ரூபாய். இதுக்கு வந்து 5,000 ரூபாய் நாங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணித்தரோம், எல்லாமே பண்ணித்தரோம். போன வருஷமே என்ஐடி திருச்சியில், ஐஐடி ஹைதராபாத்தில் எல்லாருக்கும் சீட்டு வாங்கி கொடுத்து நான் அனுப்பியிருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட இது எப்படி பண்ணணும், எந்தெந்த டேட்டில் என்னென்னலாம் கொரி இருக்கோ இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம இருக்கோம். நீங்கள் 5,000 ரூபாய் பே பண்ணி தாராளமாக, இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா டைரெக்டாக இது மாதிரி வரும். வந்தோடனே நீங்கள் கொடுத்து யூபிஐ மூலியமாக எங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பேமெண்ட் 5,000 பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடி. தாராளமாக உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு காத்திருக்கோம். கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். கீழே இருக்கக்கூடிய இந்த லிங்க் வழியாக போயிட்டு நீங்கள் இந்த பேமெண்ட்டை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுக்குறது நம்மளோட ஒர்க்கு. ஏன்னா எதையுமே ஃப்ரீயாக பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த பேமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி தரேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி.